தமிழ்நாட்டின் மேதகு கவர்னர் RN ரவி அவர்கள் சென்னையில் சனாதன தர்ம கோட்பாடுகளை விளக்கும் பிரச்சார கூட்டத்தில் தமிழுக்கும் இறைப்பணிக்கும் மிக பெரும் தொண்டாற்றிய தமிழ் மகான்கள் என்று அழைக்கப்படும் பிஷப் கால்டுவெல் மற்றும் பிஷப் GU போப் ஆகியோரை தரம் தாழ்ந்து பேசியுள்ள காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்தவ முன்னணியின் இயக்க தலைவர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் பேசிய காட்சியை தற்போது காணலாம். 4/3/2024 அன்று சென்னையில் நடக்கக்கூடிய கவர்னர் மாளிகையில் மதிக்கக்கூடிய மாண்புமிகு பொய்யை மட்டுமே உண்மையாக திரிக்கக்கூடிய வரலாறுகளை மறைத்து பேசக்கூடிய தமிழ்நாட்டில் மிக சிறந்த ஆளுமை மிக்க ஒரு நபர் யார் என்றால் மதிப்புக்குரிய RN ரவி அவர்கள். இப்போ சமீபமாக நடந்த கூட்டத்தில் ஒரு மதத்தின் சாயலாக நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் மற்றொரு மதத்தை குறித்து அவதூறாக பேசி தமிழ்நாட்டிற்கு தொண்டாற்ற வந்தக்கூடிய கால்டுவெல் GU போப் போன்ற மிக சிறந்த மிஷனரிகளை குறித்து அவதூறுகளை பரப்பி அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் அவர்கள் மதம் மாற்றத்தான் இந்த நாட்டிற்கு வந்தார்கள் என்றும் அவர் எழுதின புத்தகங்கள்லாம் போலியானது என்று சொல்லி தமிழகத்து மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களின் மனதை காயப்படுத்தி அவதூறு பரப்ப இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் ரவி மீது நாங்கள் ஒரு கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். உடனடியாக இந்த பொய்யை மட்டும் சொல்லக்கூடிய ஆளுநர் அவர்கள் உங்களுக்கு என்ன வேலையோ எழுதி கொடுக்கறத மொத்தம் படிச்சுட்டு நீங்க அமைதியா போறதோ உங்க வேலை. அதை விட்டுட்டு ஒரு மதத்தினுடைய கூட்டத்துல இன்னொரு மதத்தை குறித்து பேசுவது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை நாங்கள் கிறிஸ்தவ முன்னணி சார்பாக ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், பகிங்கர மன்னிப்பு கேட்க வேண்டும். சும்மா நான் வருந்துகிறேன், நொறுந்துகிறேன், சொருந்துகிற கதை வேண்டாம், பகிங்கர மன்னிப்பு கேட்கணும். ஒண்ணு. இரண்டாவது, வரலாறு தெரியாத பொய்யை மட்டும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய RN ரவி மீது நாங்கள் வன்மையா கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இந்த வார்த்தைய வேற யாராவது பேசியிருந்தாங்க அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயமே வேற. ஆனா அவர் பொறுப்புல இருக்கிறான்ற ஒரு மரியாதை கொடுத்து நாங்கள் இன்னைக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். உடனடியாக மன்னிப்பு கேட்கணும், பேசின வார்த்தைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் மட்டுமல்ல பல மாவட்டங்களில் பல கிறிஸ்தவர்கள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் எடுப்போம், கண்டன ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்போம். அவர் உருவ சிலையை தீட்டு கொளுத்துவோம். அதை தாண்டி மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா இந்த நாட்டிற்கு கிறிஸ்தவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இந்த நாட்டிற்கு சமாதானத்தையும் சமத்துவத்தையும் கற்றுக் கொடுத்த கிறிஸ்டியானிட்டிய இந்த மாதிரி சங்கிகள் கூட்டம் எல்லாம் எங்களை மிரட்டுவதற்கோ எங்களை அசிங்கப்படுத்துவதற்கு எந்த தகுதியுமே கிடையாது ஆளுநர் ரவிகளுக்கு. முதல்ல ஒழுங்கா படிங்க, இல்லனா சொல்லுங்க 3ஆம் கிளாஸ் புத்தகம் 5ஆம் கிளாஸ் புத்தகத்தை 10ஆம் கிளாஸ் புத்தகம் கொண்டு வந்து கொடுக்குறோம். படிப்பறிவு இல்லாத நீங்கள் எல்லாம் படித்தவர்களுக்கு குறை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இதை தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கிறிஸ்தவ முன்னணி சார்பாக அனைத்து கிறிஸ்தவர்களின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம், கண்டனத்தை தெரிவிக்கிறோம்.